வணக்கம். பணம் என்பது மக்கள் தங்களுக்கிடையே பொருட்கள், சேவைகள் முதலியவற்றை எளிதாக பரிமாறிக்கொள்ளவும், கடன்களை திருப்பித் தரவும் அரசால் உறுதியளிக்கப்பட்ட அடையாளமாகும். துவக்க காலங்களில் மக்கள் பண்டமாற்று முறையை பின்பற்றினார்கள். உதாரணமாக, ஒரு விவசாயி நெல் மூட்டைகளை கொடுத்து சில ஆடு மாடுகளை வாங்கிக் கொள்வார். வேறொருவர் மரங்களையும் விறகுகளையும் கொடுத்து தன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வார். இதுபோல பண்டைய காலங்களில் நடந்ததை விட்டுவிடுவோம். நாமே இதை செய்திருக்கிறோமே. நம்முடைய சிறு வயதில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய உடைந்த சாமான்கள், பித்தாளைகள் எல்லாம் கொடுத்து பேரிச்சம்பழத்தை வாங்கி ருசித்திருக்கிறோமே. ஞாபகம் இருக்கிறதா? சரி, விஷயத்திற்கு வருவோம். பண்டமாற்று முறைக்கு பின்பு நாணய வடிவ பணத்தை பின்பற்றினார்கள். பணத்தின் மதிப்பு அந்த நாணயம் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி போன்ற உலோகத்தின் மதிப்பை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டது. உதாரணமாக, தங்க நாணயத்திற்கு அதில் உள்ள தங்கத்தின் எடையின் மதிப்பு வழங்கப்பட்டது. பின்னர் வெள்ளி, பித்தளை, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றால் செய்யப்பட்ட நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் கூட 30 வெள்ளி காசுகளை பெற்றுக்கொண்டான் என்பது நாம் அறிந்ததே. சரி, நாணய முறைக்கு பின்பு முதலில் சீனர்கள் காகித பணத்தை கிபி 7ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இன்றும் உலகளவில் கரன்சி நோட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. சமீப காலங்களில் பண பரிவர்த்தனைகளுக்கு வங்கி சேவைகள், செக், டிடி பயன்படுத்தப்பட்டது. மேலும் டெக்னாலஜியின் அசூர வளர்ச்சியால் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், ஆர்ஜிடிஎஸ், யூபிஐ ஆப்ஸ்கள் மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் முடிகின்றன. இதைத் தொடர்ந்து டிஜிட்டல் கரன்சியின் அடுத்த வடிவம்தான் கிரிப்டோ கரன்சி. இப்படி காலங்களுக்கு ஏற்றவாறு பணத்தின் வடிவம் மாற்றப்பட்டிருக்க, தற்போது உலக அளவில் மிக பிரபலமாக பேசப்படுவது கரன்சி. கரன்சி என்பது அச்சடிக்கப்பட்ட கரன்சி நோட்டுகளைப் போல நாம் தொட்டு உணர முடியாது. இது கண்களுக்கு மறைக்கப்பட்ட வெர்ச்சுவல் ஆன்லைன் கரன்சி ஆகும். கம்ப்யூட்டர் அல்லது ஸ்மார்ட் போன்கள் மூலம் பரிமாற்றம் செய்யப்படும் பணமாகும். இது காகித பணத்தோடு ஒப்பிடுகையில் முழுமையாக எலக்ட்ரானிக் அல்லது டிஜிட்டல் வடிவில் உள்ளது என்று சொல்லலாம். எப்படி அச்சடிக்கப்பட்ட கரன்சி நோட்டுகளை பயன்படுத்தி மக்கள் பொருட்களை வாங்கவும், பணத்தை அனுப்பவும், இதர சேவைகளையும் செய்கிறார்களோ, அவை எல்லாவற்றையும் இந்த கரன்சி மூலமாக செய்ய முடியும். கரன்சி என்பது பல நாடுகளில் முழுமையான பயன்பாட்டிலும், சில நாடுகளில் சோதனை அடிப்படையிலும் உபயோகப்படுத்துகிறார்கள். திடீரென இந்த கரன்சி முறையை உலக அளவில் ஏன் பல தேசங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற கேள்வி வரலாம். இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக கரன்சி பரிமாற்றங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்ய முடியும். அரசாங்கம் அச்சடிக்கப்பட்ட பணத்தை உருவாக்குவதிலும், அதை பாதுகாப்பதிலும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போவதிலும் ஏற்படும் செலவுகள் குறைகின்றன. அச்சடிக்கப்பட்ட கரன்சி நோட்டுகளை பயன்படுத்துவதனால் ஏற்படும் குற்ற செயல்களை தடுக்க முடியும். இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட கரன்சி முறையை பின்பற்றுவதால் பல தீமையான காரியங்கள் இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக சீன தேசத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கு ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட நகரங்களில் கரன்சி முறை அமலில் இருக்கிறது. இதனால் அவர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி இருப்பதாக கூறுகிறார்கள். கரன்சியை பயன்படுத்துவதால் மக்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன? நம்பர் 1, கண்காணிக்கப்படுவது. கரன்சி நோட்டுகளை, அதாவது கேஷை பயன்படுத்தி தனிப்பட்ட ஒரு நபர் என்னென்ன பொருட்களை வாங்குகிறார், எந்த அளவுக்கு வாங்குகிறார், எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அந்த குறிப்பிட்ட பொருட்களை வாங்குகிறார், எதற்காக வாங்குகிறார் என்பதையெல்லாம் துல்லியமாக கண்காணிப்பது என்பது சற்று கடினமான விஷயம்தான். ஆனால் அதுவே கரன்சி மூலம் ஒருவர் பொருட்களை வாங்கும்போது இவற்றையெல்லாம் மிக துல்லியமாக கண்காணித்து விடலாம். இப்படி தனிநபர் தங்கள் வாழ்க்கையில் செய்யும் எல்லா செயல்பாடுகளையும் ஏதோ சில காரணங்களுக்காக யாரோ ஒருவர் கண்காணித்து கொண்டே இருப்பதை மக்கள் விரும்புவதில்லை. நம்பர் 2, கட்டுப்படுத்தப்படுவது. கரன்சியை பயன்படுத்தும் போது கண்காணிப்பது மட்டுமல்லாமல் கட்டுப்படுத்தவும் முடியும். உதாரணமாக, குறிப்பிட்ட நபர்
தன்னுடைய தேவைக்கு அதிகமாக உணவுப் பொருட்களை ஏதோ சில காரணங்களுக்காக வாங்க முற்பட்டால் அதை வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, அல்லது இந்த அளவுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். அப்படி ஒருவேளை மீறி அந்த குறிப்பிட்ட நபர் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கினால் கூட அந்த பரிவர்த்தனைகளை தடை செய்துவிட முடியும். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தை எதிர்க்கும் தனிநபரின் பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக முடக்கிவிடவும் முடியும். ஏனென்றால் இது போன்ற கரன்சி சிஸ்டம் என்பது யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டில் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடவோ மறுத்துவிடவோ முடியாது. நம்பர் 3, கரன்சியை சோஷியல் கிரெடிட் சிஸ்டமுடன் இணைக்க வாய்ப்பு. சீனாவின் சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் எனும் சமூக கடன் அமைப்பு திட்டம் நாட்டு மக்களின் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமரா கண்காணிப்பு மூலம் சீன அரசாங்கம் அதன் குடிமக்களின் சமூக நடத்தைகளை கண்காணிக்கிறது. மக்களின் செயல்பாடுகளை கைப்பற்றி ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலம் அவர்களை அடையாளம் கண்ட பிறகு அரசாங்கம் அவர்களின் செயல்பாடுகளை சோஷியல் கிரெடிட் சிஸ்டமில் இணைக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் நல்ல கிரெடிட் ஸ்கோர் உள்ளவர்கள் குறைந்த கிரெடிட் ஸ்கோர் உள்ளவர்களை விட வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்க கரன்சி சோஷியல் கிரெடிட் சிஸ்டமுடன் இணைக்கப்பட்டால் மக்கள் கரன்சியை செலவு செய்யும் போது ஏதேனும் தவறு செய்துவிட்டால் அதை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் கிரெடிட் ஸ்கோர்களை குறைத்துவிடவும் அவர்களை தண்டிக்கவும் வாய்ப்பு இருப்பதாக பலர் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்திற்கு மேல் அரசாங்கம் சில சமயங்களில் வங்கி கணக்குகளை முற்றிலுமாக முடக்கிவிட முடியும் என பலர் அச்சம் தெரிவிக்கிறார்கள். அப்படியானால் someone is not only watching people but also their wallet என்று சொல்வது போல யாரோ ஒருவர் கரன்சி என்ற திட்டத்தின் அடிப்படையில் 24 மணி நேரமும் மக்களின் பணப்பையை கவனித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் வேறொரு செய்தியுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.